السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. صدق الله العظيم. عن ابن عباس رضي الله عنهما قال: قال رسول الله صلى الله عليه وسلم: صدقة الفطر من رمضان طهرة للصائم من اللغو والرفث وطعمه للمساكين أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவருடைய சட்டதிட்டங்களை பின்பற்றி வந்த ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலவிக் கொண்டிருக்கட்டுமா. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் ரமலானுடைய கடைசி ஜும்மாவிலே வீட்டிற்கு செய்திருக்கின்றார். ரமலானுடைய காலங்களில் என்னென்ன நற்காரியங்கள், இபாதத்துகள் செய்தோமோ அந்த நற்காரியங்களிலே, இபாதத்துகளே குறைபாடுகள் இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் நிறைவாடாக ஆக்கி கொடுப்பானாக. ஆமீன். ரமலானுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும், ரமலானிலே எவ்வாறு தக்வாவோடு அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்தானோ, அல்லாஹ்வுடைய தொடர்பிலே இருக்க செய்தானோ, அதே போன்று இதர மாதங்களிலும் இறைவனை மறவாது அவனுடைய ஞாபகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலவிதமான வணக்கங்களை நம் மீது கடமையாக்கி தந்திருக்கின்றார். இந்த வணக்க வழிபாடுகளிலே உடல் சார்ந்த வணக்கம், அதே போன்று பொருள் சார்ந்த வணக்கங்கள். உடல் சார்ந்த வணக்கம் என்பது தொழுகை, நோன்பு போன்றவை. பொருள் சார்ந்த வணக்கம் என்பது ஜக்காத், சதக்கா போன்ற வணக்கங்கள். உடலும் பொருளும் சேர்ந்த வணக்கங்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். உடலும் பொருளும் சேர்ந்த வணக்கம் ஹஜ்ஜி, உம்ரா போன்ற வணக்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற பலவிதமான வணக்கங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி தந்திருப்பதற்கு காரணம் ஒரு சோதனை என்பதை, சோதனைக்காக தான், நம்மை பலப்படுத்துவதற்காகத்தான் என்பதை பெருமக்களே நாம் விளக்க வேண்டும். எப்படி சோதனை என்று சொன்னால், உலக வாழ்க்கையில எக்ஸாம் நடக்கின்றது என்று சொன்னால், பரீட்சை நடக்கின்றது என்று சொன்னால், மாணாக்களுக்கு எக்ஸாம் பேப்பர்கள், கொஸ்டின்கள் கொடுக்கப்படுகின்றன, விடைத்தாள். அந்த விடைத்தாள்களிலே நாம் பார்க்கும் பொழுது எல்லா கேள்விகளும் ஒரே போன்று இருப்பதில்லை. அதிலே பலவிதமான கேள்விகள் இருக்கும். அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒரு தேர்வு களமாக இந்த துன்யாவிலே அனுப்பி வைத்திருக்கின்றார்.
அந்த தேர்வு களத்திலே அவன் கொடுத்த வணக்க வழிபாடுகள் உடல் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது, பொருள் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது. உடலும் பொருளும் சேர்ந்து சம்பந்தப்பட்ட விடயமாகவும் பெருமக்களை இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் செய்வதிலிருந்து மிக முக்கியமான ஒரு கடமையை பற்றி, அல்லாஹ் சொன்ன விடயங்களை பற்றி இந்த வார ஜும்மாவிலே பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதான் பொருள் சார்ந்த வணக்கம், ஜக்காத், சதக்கா. குறிப்பாக பெருநாளில சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்மத்தை பற்றி நம்முடைய மார்க்கம் எடுத்துச் சொல்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மா நகஸ மாலுன் மின் சதக்கா. தர்மம் கொடுப்பதால் பொருள்கள் ஒருபோதும் குறையும் என்பதாக மட்டும் நினைத்து விடாதீர்கள். மா நகஸ மாலுன் ஃபி சதக்கா. தர்மம் கொடுப்பதை கொண்டு தங்களுடைய பொருள்கள் ஒருபோதும் குறையாது என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். எனவே நம்முடைய பழக்க வழக்கங்களிலே தர்மம் செய்து விட்டோம் என்று சொன்னால் குறைவு ஏற்பட்டுவிடும் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள், தர்மம் கொடுப்பதை கொண்டு உங்களுடைய பொருள்கள் அதிகப்படுத்தும் என்பதாக சொல்லுகின்றார்கள். வரலாறுகளிலே ஒரு சம்பவத்தை பதிவு செய்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லி காமிக்கின்றது. ஒரு நேரத்தில் ஒரு மனிதர், பனி இஸ்ரவேலிலே வாழ்ந்த ஒரு மனிதர் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் ஒரு விஷயத்தை வேண்டிக் கொண்டார்களாம். நபியே, நீங்கள் துஆ செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி கொடுக்கின்றார். எனக்கு ஒரு தேவை இருக்கின்றது, இந்த தேவைக்காக வேண்டி எனக்காக அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள் என்பதாக சொல்கின்றார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன தேவை என்பதாக கேட்கும் பட்சத்தில் அந்த மனிதர் சொன்னாராம், உலக வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித இனத்தை படைத்த பொழுது ஆலமே அருவாகிலே மனிதனுடைய தராதரம் என்ன, அவர்களுடைய முழு வாழ்க்கையும் எழுதிவிட்டார். இந்த ரிசுக்கு தான் அவருக்கு கிடைக்கும், இவ்வளவுதான் ஒரு நாளுடைய அவருடைய ரிசுக், ஒரு வருடத்துடைய ரிசுக் இவ்வளவுதான். உலகத்தில் என்னென்ன வாழ்க்கையை நடாத்துவாரோ அனைத்தையும் அல்லாஹ் தக்கதீரில் எழுதி முடித்து விட்டார். அதை தேட வேண்டும் என்பதாக நமக்கு முறையிட்டு கோடிட்டு காட்டுகின்றார். இந்த விஷயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அந்த மனிதர் சொல்லும் பொழுது, இது தெரிந்த விஷயம் தானே என்பதாக சொல்லும் பொழுது, எனக்கு ஒரு ஆசை இருக்கின்றது, அல்லாஹ் ரிசுக்கை எல்லாம் எழுதிவிட்டான். எத்தனை ஆண்டுகள் வாழ்கின்றோமோ அத்தனை ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி தேடினால் கிடைக்குமோ, எந்த தொழில் பார்த்தால் கிடைக்குமோ அவரவர்களுக்கு தகுதிக்கு தக்கவாறு அல்லாஹ் எழுதிவிட்டான். ஆனால் எனக்கு நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு எழுதிய ரிசுக்கை நான் எத்தனை ஆண்டு காலம் வாழுகின்றனோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கக்கூடிய ரிசுக்காத்துகளை ஒரே நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே எனக்கு கேட்டு தாருங்கள் என்பதாக அந்த மனிதர் சொல்லுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். வரலாறுகளை பதிவு செய்யக்கூடிய சம்பவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதருக்கு எத்தனை ஆண்டு காலம் வாழ்வாரோ அத்தனை ஆண்டு காலத்தினுடைய ரிசுக்குகளை மொத்தமாக கொடுத்து விட்டான். ஒரு நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த மனிதரை அவருடைய வீட்டை கடந்து செல்கின்றார்கள். சிறிது காலம் கழித்த பிறகு அவருடைய வாசலிலே அதிகமான கூட்டம் நின்று கொண்டிருக்கின்றது, அதிகமான கூட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தாலும் என்ன கூட்டம் என்பதாக அவரிடத்துல கேட்கும் பொழுது, உங்களிடத்துல நான் துஆ செய்ய சொன்னேன், அல்லாஹ் எனக்கு மொத்தமாக கொடுத்து விட்டான், நான் சதக்கா செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த மனிதர் சொல்லுகின்றார். நல்ல விஷயம் என்பதாக மூசா நபி சொல்லிட்டு போயிட்டாங்க. பிறகு நீண்ட நாட்கள் கழித்து அவ்வழியாக செல்லும் பொழுது மீண்டும் அங்கே கூட்டம் இருக்கின்றது.
இப்போ மூசா நபிக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சா, அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் பொழுது என்ன செய்யுது, ஏற்றம் தாழ்வு இருக்கின்றது. அல்லாஹ் அந்த மனிதருக்கு மொத்தமாக கொடுத்துட்டான். மொத்தமாக கொடுக்கும் பொழுது சில நாட்களிலே சில வருடங்களிலே செலவாகிவிடும். ஆனால் நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவருடைய வாசல்ல கூட்டம் நிரம்பி வழியுது, அவரும் கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றார் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு ஒரு சந்தேகம். அந்த மனிதர்கிட்ட போயே கேட்டாங்களா மூசா நபி, ஒரு நபி எந்த மனிதர் யார்கிட்ட துவா செய்ய சொன்னார்களோ, யாருடைய துவா கபூலாகி அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்தானோ அந்த நபியே அந்த மனிதர்கிட்ட போய் கேட்டாங்களா, எனக்கே ஒரு சந்தேகமா இருக்குது, உங்களுக்கு மொத்தமாக அல்லாஹ் கொடுத்துட்டா எப்படி நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல கூட்டமா இருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, அது பொருள்ல உங்களுக்கு குறையில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னாராம், நபியே, அல்லாஹ்வுடைய அத்தியாயம், அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு நீங்க கவனிக்கலையா? சதக்காவுடைய பொருள், ஜகாத்துடைய பொருள் இருக்கின்றது. நீங்கள் செய்ய செய்ய நாம் உழைக்கக்கூடிய பொருளாக இருந்தால் குறையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், சதக்கா பொருளை கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அதிகப்படும் என்பதாக சொல்கின்றான். நீங்க நபி தானே, அது எப்படி அதிகப்படும் அப்படின்னு சொன்னா 10 முதற்கொண்டு ₹1 10%, அதிகபட்சமாக ஹதீஸ்கள்ல வருது 700 மடங்கு. 10%, 10 இல்ல 10 மடங்கு. இன்னும் நீண்டு கொண்டு போனோம் என்று சொன்னால் 700 மடங்கள் என்ன செய்யப்படுது, அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றானே நபியே, உங்களுக்கு தெரியலையா? நான் சதக்கா செய்ய செய்ய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கான், எனக்கு 10 மடங்கு 700 மடங்கு கூட்டிக் கொண்டே போய்கொண்டே இருக்கிறான், நானும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். வரலாறுகள்ல பதிவு செய்யக்கூடிய நிகழ்வுகள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் சதக்காக்களை அதிகமாக செய்யும் பொழுது, அதே போன்று ஜகாத்துகளை கணக்கிட்டு கொடுக்கும் பொழுது உங்களுடைய பொருள்கள் அழிவதில்லை, கூடிக்கொண்டே செல்லும் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே பெருமக்களே, ஜகாத் இருக்கின்றது. ஜகாத் என்று சொன்னால் ஒரு வரைமுறைகள், எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு வரைமுறை, இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவ்வளவு கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு டார்கெட் ஆகி ரவுண்ட் ஆகி வந்தா அவங்க மேல ஜக்காத்து கடன். அதே போன்று தான தர்மங்கள்ல சதக்கா இருக்குது, எப்ப வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா சிறப்பு ஒரு கைக்கு தெரியுது, ஒரு கைக்கு தெரியாம கொடுக்கிறது. நம்ம எவ்வளவு யாரை பார்த்தாலும் என்ன நம்மளால முடியுமோ அந்த அளவு நம்ம சதக்கா செய்யுது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பெருநாள் தர்மம் என்பதாக ஒன்று இருக்கின்றது. சதக்கத்துல் ஃபித்ர், சதக்கத்துல் ஃபித்ரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி வைத்திருக்கிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். எதற்காக வேண்டி இந்த சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், 2 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி வைத்திருக்கிறார் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார். துஹரத்தல் லிஸ்ஸாயிமி மினல் லாகரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஃபஸ், நீங்கள் ரமலானுடைய காலங்களிலே பலவிதமான நோன்பாளிகள் உங்களுடைய நோன்பை கொண்டு பலவிதமான தவறுகள் ஏற்பட்டு இருக்கலாம். இயற்கை தான், மனித குணாதிசயங்கள் என்பது தவறுகள் ஏற்படக்கூடிய விடயங்கள் தான். அந்த தவறுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெருநாளைக்கு முன்னேயே நீங்க என்ன செய்யணும், சதக்கத்துல் ஃபித்ரை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரமலானுடைய காலங்களில் செய்த பாவத்திற்கு அது ஒரு மோட்சமாக பரிகாரமாக ஆகிவிடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நோன்பாளிகள் மட்டும்தான் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்குற மாதிரி ஆகிடும். இன்னைக்கு நோன்பாளிகள் மட்டும்தான் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அதிகபட்ச நபர்கள் உடல் ராகத்துக்கு உண்டியவர்கள் இருக்கலாம், நோன்பு இல்லாதவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். 2வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், துஹ்மத்துல் மசாக்கி, துஹ்மத்துல் லில் மசாக்கி, பெருநாளுடைய நாளிலே இஸ்லாமிய சமூகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே மற்ற நாட்களிலே அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, குறிப்பாக அந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய நாளிலே எந்த மனிதரும் பசியாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வதாக ஒரு விடயத்தை கொடுத்தார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள்.
நம்முடைய மார்க்கத்துல ரெண்டு பெருநாளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இத்தனை ரக்காயத்து தொழுகணும், இன்னும் அதிகப்படியாக நோன்பு வைக்கணும் என்பதையெல்லாம் சொல்லாது. நீங்க குர்ஆனுடைய நெடுகிலும் நீங்கள் பாருங்க, ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே உணவு தான், எல்லா விடயங்களுக்குமே சதக்கா தான். இதை கொண்டுதான் அல்லாஹ் பலப்படுத்துறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டு. அந்த அளவு ஒரு ஏழைகளுக்கு, ஒரு மற்ற மக்களுக்கு உதவி செய்வதை மார்க்கத்தில் என்ன செய்து உயர்ந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருநாள் நாளிலே எந்த ஏழையும் என்ன செய்யக்கூடாது, உங்களிலே யாரும் பசித்திருக்க கூடாது, அந்த நாளிலே கையேந்திரக்கூடாது. எனவே அந்த நாளிலே சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. இது ஃபுல்லா மசாயில்கள் தான், சட்டதிட்டங்கள் தான். அடுத்து இது யாரு கொடுக்கணும்? ஒரு வீட்டில் இருக்கிறோம், இது யாரு கொடுக்கணும் என்பதை பற்றி ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. வீட்டினுடைய தலைமையின் கீழ் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அந்த தலைவர் கொடுக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வீடுகளில் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அது எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அத்தனை பிள்ளைக்கும் பொறுப்பாளிகள் யார் என்று சொன்னால் யார்? அந்த கணவர், அந்த தகப்பன் பொறுப்பாளியாக ஆகிறார். அவர் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். மற்றொரு ஹதீஸில் இடம்பெறுகின்றது, புலுக ஆயிட்டாங்க, அதாவது வயசுக்கு வந்து உழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுப்பதற்கு அவர் தகுதியானவராக ஆகிறார், அவர் தான் கொடுக்கிறார். அதே போன்று தாய் தகப்பனுக்கு மகனுடைய பொறுப்பு இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் புலுக ஆகினாலும் வயதுக்கு வந்துட்டாலும் இளைஞர்களுக்கு என்ன செய்யறோம்? பெற்றோர்கள் தான் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆக ஒரு தலைமையின் கீழ் தனது மனைவிக்கும் தனது பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடியதுதான் சதக்கத்துல் ஃபித்ர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார். 2வது, சதக்கத்துல் ஃபித்ர் யாரின் மீது கடமை, எவ்வளவு இருந்தால் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது ஜகாத்தை போன்று இல்லை. ஜகாத் என்று சொன்னால் ஒரு வரைமுறை 87 கிராம், அல்லது வெள்ளியினுடைய கணக்காக இருந்தது என்று சொன்னால் 612 கிராம். இது இருந்து ஒரு வருடம் ரொட்டேஷன் ஆகி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க மேல ஜகாத். ஆனால் சதக்கத்துல் ஃபித்ர் என்பது பெருமக்களை இதற்கு நேர் மாற்றமாக உள்ள ஒரு கட்டமைப்பு. பெருநாள் நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அன்னைக்கு பெருநாள் இருக்குது பாருங்க, பெருநாள் நாட்களிலே அன்னைக்கு செலவுகள் போக யாரிடம் அதிகப்படியாக இருக்குமோ அவங்கள ஒவ்வொருவர் மீதும் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பது கடமை, கட்டாயம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு இந்த ஹதீஸ்களை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது பெருமக்களே, பெருநாளைக்கு மட்டும் ஒரு 1000 ரூபாய் செலவாகுது. பெருநாளைக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவாகுது. அதற்கு மேமிச்சமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாகுது என்று மார்க்கம் சொல்லுது. இன்னைக்கு நடைமுறைகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது எல்லா மக்களுமே, உலகத்தில் உள்ள முஸ்லிமான சமூகம் எல்லா மக்களுமே என்ன செய்யறது? கொடுக்கறதுக்கு தகுதியானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் விளங்க வேண்டும். 3வதாக, எப்பொழுது கொடுக்கணும்? ஒன்று, யார் கொடுக்கணும், யாருக்காண்டி கொடுக்கணும். 2வது, எதுல கொடுக்கணும், எதுல எவ்வளவு இருந்தா அவங்க மீது கடமை. 3வது, இந்த சதக்கத்துல் ஃபித்ரை எப்பொழுது கொடுக்கணும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈதுடைய காலையிலே, பெருநாளுடைய காலையிலே சுபுகு நேரம் ஆரம்பித்ததிலிருந்து, சுபுகு சாதிக்கு ஆரம்பித்ததில் இருந்து அன்றைய சூரியன் உதிப்பதற்குள் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். அதனால்தான் விரிவுரையாளர்கள் என்ன அறிஞர்கள் கிதாபில் எழுதுறாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுப்பதை கொண்டு எந்த விதமான தவறுகளும் இல்லை. அன்றைக்கு காலையில என்ன செய்யணுமா, காலையில கொடுக்கும் பொழுது அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தடுமாற்றம் ஏற்படுவதன் காரணமாக முன்கூட்டியே கொடுப்பதனால் எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதை கிதாபில கண்ணியத்திற்குரிய பெருமக்களே பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று ஹதீஸிலே பதிவு செய்கின்றார்கள், துன்யாவிலே ஹயாத்தாக இருக்கக்கூடிய முஸ்லிமான், ஹயாத்தாக உயிரோட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அது பச்சை பிள்ளை பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, துன்யாவை பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றது கடமை, கட்டாயம் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். ஒரு பிள்ளை சுபு சாதிக்கு முன்னாடி பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு கடமையாகும், விளங்கிக்கிறது. அதே போன்று ஒருவர் சுபு சாதிக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு, இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு கடமை இல்லை. அப்போ ஹயாத்தா இருக்கக்கூடிய சூரியன் உதயமாகல இருந்து சுபு சாதிக்கு வந்ததுல இருந்து
எல்லா மக்களுக்குமே கொடுக்கணும் என்பதாக பெருமக்களே மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. இங்க எவ்வளவு கடமை, இங்கதான் என்ன ஆகுது, மார்க்க சட்டங்கள்ல பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுது. யாரு கொடுக்கணும், யாருக்காண்டி கொடுக்கணும், எதுல கொடுக்கணும் என்பதையெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை இல்லை. ஹதீஸ்களில் எவ்வளவு கொடுக்கணும், ஒரு சாரார்கள் என்ன செய்யறாங்க, ஹனஃபி 1 கிலோ 600 கிராம், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க 2 கிலோ 400 கிராம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விடயங்களை நம்ம சொல்லும் பொழுது என்னங்க ஹதீஸ் ஒன்று இருக்குது, மர என்னங்க சாப்பி கணப்பி, இன்னைக்கு பரவலாக நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். சாப்பின்னு சொல்றாங்க, அனப்பின்னு சொல்றாங்க, ஹதீஸ்ல இருக்குதா, கொடுத்துட்டு போக வேண்டியதுல அப்படின்னு சொல்லி. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இமாம்கள் வகுத்த சட்டம் ஹதீஸை விட்டு எங்கேயுமே மாற்றம் செய்யல. நல்ல சட்டத்தை விளங்க, எங்கேயுமே என்ன செய்யல, மாற்றம் செய்யல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 2ல் சதக்கத்துல் ஃபித்ர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி வைத்தான். ஹிஜ்ரி 2ல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல 4 பொருள்கள்ல கொடுத்தாங்க சதக்கத்துல் ஃபித்ர்னு வருது. சில ஹதீஸ்கள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது 5 பொருள்கள் என்பதாக வருது. அதுல முதல்ல பேரிச்சம்பழம். அன்றைய காலகட்டத்தில் பேரிச்சம்பழம் உணவாக இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் பேரிச்சம்பழம் என்பது உணவாக இல்லை, ஒரு நோன்பு திறப்பதற்காக வேண்டியோ அல்லது சக்தி கூவத்துக்காக வேண்டியோ சாப்பிடக்கூடிய ஒரு மருத்துவமாக நம்ம ஆக்கி கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு அதுதான் உணவு. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதக்கத்துல் ஃபித்ர் கொடுத்தாங்க. 2வது கிஷ்மிஷ். இன்னைக்கு விலைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2000 ரூபாய்க்கு மேல போகுது. அன்னைக்கு உதிர்ந்த திராட்சை என்பதாக சொல்லுவார். கிஷ்மிஷ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தாங்க. அதே போன்று 3வது வார்கோதுமை, தொழில் நீக்கப்பட்ட கோதுமை. அதே போன்று தொழில் நீக்கப்படாத 4வது என்ன, தொழில் நீக்கப்படாத கோதுமை. 5வதாக சில ஹதீஸ்ல வருது பால் கட்டிகள். அப்போ பால் கட்டிகள் இருக்கும், பால் கட்டிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்ததாக ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா சா, ஒரு சா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த கணக்குப்படி, இந்த கணக்குல தான் இன்னைக்கு சந்தேகம் ஏற்படுது. ஒரு சா என்பது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பேரிச்சம்பழமாக இருக்கட்டும் அல்லது பால் கட்டியாக இருக்கட்டும், கிஷ்மிஷாக இருக்கட்டும், இதுவெல்லாம் ஒரு சா. இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை, இதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வார்கோதுமை, தொழில் நீக்கப்பட்ட கோதுமை, தொழில் நீக்கப்படாத கோதுமை, இதுலதான் இன்னைக்கு இமாம்கள் மத்தியில இஹ்திலாஃப் ஏற்படுது. ஹதீஸை விட்டு போகல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, தொழில் நீக்கப்படாத கோதுமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சா கொடுங்க. ஒரு சா என்பது சிரங்கையினால, நம்ம சிரங்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிரங்கையினால 4 புடி அள்ளி போடுறது ஒரு சா என்பது சிரங்கையினால. அரசா என்பது 2 பிடி அள்ளி போடுறது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மற்ற 4 விஷயங்கள்லையும் என்ன இல்லை, குளறுபடி இல்லை, ஒரு சா கொடுத்துடணும். இந்த கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, தொழில் கோதுமை, என்ன தொழில் நீக்கப்பட்ட கோதுமை. தொழில் கோதுமை தொழில் நீக்கப்படாத கோதுமையா இருந்தது என்று சொன்னால் நீங்க ஒரு சா கொடுங்க. தொழில் நீக்கப்பட்ட கோதுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அரசா கொடுங்க என்பதாக ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய மோமினீங்களே, இந்த இடத்துல நாம விளங்கணும், ஒரு சா என்பதை ஏன் அரசா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்தார்கள் என்று சொன்னால், தொழில் நீக்கப்பட்ட கோதுமை என்பது அன்றைய காலகட்டத்தில் மன்னர்களுடைய உணவாக இருந்தது. மன்னர்கள் அதைத்தான் சாப்பிடுவாங்க. தொழில் நீக்கப்படாத கோதுமையைத்தான் அவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய உணவாக இருந்துச்சு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன்னர்களுடைய உணவாக இருப்பதால் அதற்கு கீழ் உள்ளவர்கள் என்பது ஒரு சா கொடுப்பதற்கு தேவையில்லை, நீங்கள் அரசா கொடுத்தால் போதுமானது என்பதாக ஒரு விஷயத்தை பதிவு செய்தார். இப்போ பிற்காலத்தில் வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எதை எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மன்னர்கள் சாப்பிட்ட கோதுமை, நல்ல விளங்கணும், தொழில் நீக்கப்பட்ட கோதுமை, அதை அரசா என்ன செஞ்சிருக்காங்க, கொடுக்க சொல்லிட்டாங்க. அரசா என்பது இன்னைக்கு இந்தியாவில் நாம சொல்றது, இந்தியாவினுடைய மதிப்புல என்ன 1 கிலோ 600 கிராம் வருது. இதை அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த கணக்கை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா,
மன்னர்கள் சாப்பிட்ட உணவை தான் இன்னைக்கு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதிகபட்சமாக இந்த 2 விடையும் சாப்பிட்றது இல்லை. ஹதீஸ்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கோதுமை முழு நேர உணவாக இந்த மக்களுக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது அரிசி தான். நல்லா தெரிஞ்சுக்கணும், அதிகபட்சமாக அரிசியா தான் உணவாக நம்ம சாப்பிடுறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு சாவே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் என்ன செய்து கொண்டார்கள் என்று சொன்னால், ஹதீஸுக்கு மாற்றம் செய்யல, அந்த கணக்கு வழக்குகள்ல 2 கிலோ 400 கிராம் நீங்க என்ன செய்ய தானியமாக இருந்தால் கொடுங்கள் என்பதாக சட்டத்தை ஏற்றிருக்கின்றார்கள். இப்போ இன்னைக்கு அதுதான் பரவலாக இன்னைக்கு துனியாவிலே உலகத்துல இருந்து கொண்டிருக்கு. என்னங்க அரசா, நம்ம என்ன அரசா 2 சா, இந்தியாவில் 1 என்ன இங்க 1 அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒவ்வொரு நாடுகளிலும் வித்தியாசம் நம்மளுக்கு ஏற்படும். ஹதீஸ்கள் ஒரு புறம் இருக்குது. இப்போ உதாரணமாக இந்தியாவினுடைய மதிப்பு 1 ரூபாய். இந்த இந்தியாவுடைய மதிப்பை சவுதி அரேபியாவில் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் 24 ரூபா அல்லது 23 ரூபா இந்த கணக்கில் போய் சேருது. அதே போன்று மற்ற இதர நாடுகள் இருக்கு, துபாய் இருக்குது அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாடுகள்லையும் ரியால், தீனார் இப்படி என்ன செய்து மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒரே அளவு என்பது அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிசியில 2.5 கிலோ, அரிசியில 1 600 அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் என்ன இருந்ததோ அதை ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் நாம இன்னைக்கு என்ன உணவாக சாப்பிடுறோமோ, இன்னைக்கு என்ன மணி நம்மள்ட்ட இருக்குதோ, அந்த ரியாலை கொண்டுட்டு போய் நாங்கள் மாத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த கடையில் போய் நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னா மாற்ற முடியும். அது நம்ம நாட்டு காசு 1 ரூபாவை கொண்டுட்டு போய் வெளிநாடுகளில் போய் என்ன செய்யறோம், ஏதாவது ஜாமான் கொடுங்க அப்படின்னு சொன்னா அது சாத்தியப்படுமா பெருமக்களே? நிச்சயமாக சாத்தியப்படாது. எனவே அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த பொருளாதாரம் எதையும் மதிப்பாக நமக்கு விளங்கிறதோ, இதே ஒரு உதாரணம். இன்னைக்கு ஒரு சா அப்படின்னு சொல்றது 1 கிலோ 600 அல்லது ஒரு சான்னு சொல்றது 2 400. அரசா என்பது 1 600. இதே நீங்க பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு சாவை எந்த அளவு கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 4 கிலோ அவங்க கணக்கெடுக்கிறாங்க. பாகிஸ்தான்லையும் இன்னைக்கு பங்களாதேஷ்லையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரேட்ல 4 கிலோ அவங்களுக்கு ஒரு சா, அவங்க நாட்டுடைய கணக்குப்படி. அப்போ பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்பது சரியான வார்த்தை. நீங்கள் ஒரு சா அல்லது அரசா கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். பிரிக்கக்கூடிய முறை என்ன என்று சொன்னால், அந்தந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வைத்து அந்தந்த மணியை வைத்து என்ன செய்யப்படுது, சட்டத்தை ஏற்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நிதர்சன உண்மை. நம்ம குர்ஆனுக்கு மாற்றமாகவோ ஹதீஸுக்கு மாற்றமாகவோ இன்னைக்கு நம்ம மக்களுடைய சிந்தனைகள் அப்படித்தான் ஆயிருச்சு. இப்படி சொன்னாங்களே, இப்படியே நேரடியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சா கொடுக்கணும். ஒரு சாண்டா என்னன்னு தெரியாது. நீங்க உங்களுக்கு நிறைய நினைச்சு பாருங்க, சாண்டா இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நாமளே நினைப்போம். இன்னைக்கு தொழில் கோதுமை நம்ம பழக்க வழக்கங்கள்ல உரிச்ச கோதுமையோ உரிக்காத கோதுமையோ, விவசாயத்துல யாரு கோதுமை போடுறா இன்னைக்கு சிந்தனை செஞ்சு பாருங்க. அந்த விவசாயம் செய்யறோமா? ஏன் நம்மளுக்கு அது தகுதி இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு நம்ம உணவுகளுக்கு அது என்னது செய்யல, பொருத்தமா இல்லை. நம்மளுக்கு அரிசி இது போன்ற விடயங்கள்ல தான் நம்ம விவசாயம் செய்ய முடியும். அப்ப நாம என்ன விவசாயம் செய்யறோமோ, நமக்கு அல்லாஹ் எதை ரிஸ்க்காக கொடுத்திருக்கிறானோ அதுல இருந்து கொடுப்பதுதான் சிறப்பு என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த அடிப்படையில 2 கிலோ 400 கிராம் பொதுவாக பரவலாக அல்லது 1 600 2 கிலோ 400 என்ன செய்யறது கணக்கு பார்த்து நம்ம என்ன செய்யறது கொடுக்குறது. அதுலேயும் சில விடயங்கள் இருவுடாங்க. பொதுவாக நீங்கள் தானியமாக கொடுப்பது சிறந்தது, நீங்கள் தானியமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மார்க்கத்தில் சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கவனிக்கக்கூடியது, இப்போ ஒரு குடும்பத்துல 2 நபர்கள் இருக்கிறோம். 2 400 வச்சுக்கிறோங்க. நம்ம ஒருவருடைய கணக்கின்படி 2 400. அப்போ 2 பேர் தான் இருக்கிறோம். 2 பேர் இருக்கும்போது 2 400 அப்படின்னு சொன்னா 4 800 வருது 2 பேருக்கு. இப்போ 2 பேருக்கு நம்ம கொடுக்கணும். அங்க 10 பேர் நம்ம வீட்டை தேடி வர்றாங்க. அப்ப என்ன மசாயி? அக்காலகட்டத்தில் இருந்த சட்டம் வேற. ஒரு 10 பேர் தேடி வரும்போது இந்த 2 பேருக்கு ஒவ்வொரு ஆளுக்கு எப்படி பிரிச்சு கொடுக்க முடியும்? இதுல என்ன மசாயில் மார்க்கம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, தாராளமா நீங்கள் பிரிச்சு கொடுங்கள். ஆனால் அந்த 2 பேர்த்துடைய நபர் 10 பேர்த்துக்கும் என்ன செய்து சரியாக போய் சேருமா, சரியா அவங்களால பங்கிட முடியும் என்று சொன்னால் 10 பேர்த்துக்கு கொடுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா அதை 4 பேர் 5 பேர் இப்படி நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக மார்க்கம் என்ன செய்யுது, மசாயில்களை நமக்கு சட்டம் சொல்றாங்க. அதே போன்று 10 பேர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 30 பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னா 30 பேர்த்துக்கு நம்ம கொடுக்க முடியாது. 30 பேர்த்துக்கு எப்படி கொடுக்க முடியும்? நம்ம 1/2 கிலோ கொடுத்தா என்ன பிரயோஜனம் இருக்குது?
ஆக தகுதியானவர்களை நீங்க சரியான முறையில என்ன ஒரு 2-4 சொல்லும்போது ஒரே ஆளுக்கு கொடுக்கணும் என்று மார்க்கம் சொல்லலை. அந்த பாதியா பங்கு வச்சா 2 பேர்த்துக்கும் என்ன செய்யுது சரியா வருமா, அல்லது 3 பேர்த்துக்கும் சரியா வருமா அப்படின்னு சொன்னா அதுல நீங்க என்ன செய்யுங்க பிரிச்சு கொள்ளுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுது. ஆக பெருநாள் தொழுகைக்கு முன்னால் யாரும் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்காமல் பெருநாள் முஸல்லாவிற்கு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவாக ரமலானை நிறைவு செய்யக்கூடிய நமக்கு நம்முடைய ரமலானுடைய காலங்களில நம்முடைய இபாதத்துகளே பலவிதமான குறைபாடுகள் இருந்திருக்கலாம், நிச்சயமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொண்டு நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நல்லது புரிவானாக. ஆமீன். எதையும் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.